தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய மருதையன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அந்த டீலிமிட்டேஷன் விவகாரம் நாடு முழுக்க தற்போது பேசுபொருளாகி அந்த மசோதா நேற்று தினம் தோல்வி அடைந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஓரளவு வாக்களித்திருக்கிறார்கள், சிலர் ஆப்சண்ட்டில் இருந்திருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏ தலைவர்களும் இபிஎஸ் உட்பட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மகளிர் 33% ரிசர்வேஷனை கெடுத்துருச்சு திமுக காங்கிரஸ். மகளிரை எப்படி ஓட்டு கேட்க போவீங்க? அமித்ஷாவும் நாடாளுமன்றத்தில் அதே சொல்கிறாரு, இங்கே தமிழக என்டிஏ தலைவர்களும் அதே விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பை நழுவ விட்டுருச்சா திமுக? ஓகே, இப்போ இன்னைக்கு இவங்க கட்சி தலைவர்கள் பேசுனது மட்டும் இல்லை, நாளேடுகளை பார்த்தேன். தமிழ் நாளேடு, தினமலர், தினமணி, தமிழ் இந்து மூணும் பார்த்தேன். மூணுலேயும் மகளிர் மசோதா தோல்வி. இந்தியன் எக்ஸ்பிரஸில் அப்போசிஷன் ஸ்டாண்ட்ஸ் அப், இந்த மகளிர் சுய உதவிட்டு மசோதா இருக்குல்ல, விமன்ஸ் பில் கில்டு, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லை, இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகே ஓகே. இப்படி எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி தான், எல்லா பத்திரிகையும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன், டெக்கான் ஹெரால்டு அப்படி தான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எடப்பாடி பேசுகிறாரு, பாமர மக்கள் அதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா விட்டுருங்க. தமிழ் பத்திரிகை தினமலர் தான் இப்படி பண்ணிட்டாங்க, ஆங்கில பத்திரிகைகள். இப்போ கேள்வி என்னென்னா, நேற்று 2 நாளாக நாடாளுமன்றத்தில் உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் 3 பில்லுக்கு என்ன பேர் விவாதம் பண்ண, அதாவது இந்த மோடி அரசு தாக்கல் செய்த அந்த 3 பில்லுக்கு என்ன பேர்? முதல் பேர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், 131வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா. அதுக்கு அடுத்தது டீலிமிட்டேஷன் பில். 3வது யூனியன் டெரிட்டரிஸ் லா அமெண்ட்மெண்ட் பில். இது 3லேயும் விமன் அப்படின்ற சொல்லு கூட கிடையாது. சரியா? இது 3க்கும் சேர்த்து தான் நேற்று வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அப்போ பெண்கள் இடஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்றது என்ன? மொட்டத்தலையும் முழங்காலையும் முடிச்சு போட்டது மோடி அரசு. 2023 பெண்களுக்கு இப்படி இடஒதுக்கீடு 33% கொடுக்கணும் என்ற மசோதாவை மோடி அரசு தாக்கல் செய்யுது. அதை எதிர்க்கட்சிகள் ஒருமனதாக ஆதரிக்கிறார்கள், ஒருமனதாக. அப்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்கிறாரு, இதை நிறைவேற்றிட வேண்டியதானே, 24 தேர்தலில் நிறைவேற்றிட வேண்டியதானன்றாரு. இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குது. சென்சஸ் முடியட்டும், டீலிமிட்டேஷன் அதுக்கப்புறம் வரும், அப்புறம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்து இப்போவே நிறைவேற்று அப்படின்னு அப்போ பேசியிருக்கணும். இந்த சூழ்ச்சி புரியாமல் சரி அப்படியான்னு சொல்லி கையெழுத்து போட்டு எல்லாம் கை தூக்கிடுறாங்க. ஓகே, இது 23 இப்போ தள்ளி வைக்கப்படுது. 23 எதிர்கட்சிகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு அதை தள்ளி வைத்தது யாரு? மோடி அரசு, பாரத அரசு. சரி, தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த மசோதா விவாதத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னால் மோடி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. எனக்கு இது ரொம்ப முக்கியமான நாள், இதுக்கு மேலேயும் பெண்களுக்கு உரிமை கொடுக்கறத லேட் பண்ணவே முடியாது, உடனே இதை கொடுத்தாங்கன்னா ஒரு மனதாக நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு. அதில் இந்த 3 பில்லை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது அவர் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையில். ஓகே, ஆமாம், கொடுத்துட்டு உடனே நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு. சரி, நீங்கள் இப்போ இந்த சென்சஸ் முடிஞ்சு டீலிமிட்டேஷன் முடிஞ்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு திடீர்னு இந்த அவசரம் ஏன் வந்தது? இப்போ இந்த தேர்தலுக்குள்ளே 2029 தேர்தலுக்குள்ளே உரிமையை கொடுக்காம என்னால் முடியாது அப்படின்னு அவ்வளவு தீவிரமாக ஏன் ஆகணும் என்ற கேள்வி வரும்போது, அப்போ தான் இந்த டீலிமிட்டேஷன் பில்லும் அடுத்தது அரசமைப்பு சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் இதோட சம்மந்தப்படுது. ஓகே, இப்போ அவங்க சொன்னபடி அல்லது அரசமைப்பு சட்டத்தில் உள்ளபடி டீலிமிட்டேஷன்னா என்ன? டீலிமிட்டேஷன் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். எடுத்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மக்கள் தொகை மாற்றத்துக்கு ஏற்ப டீலிமிட்டேஷன் கமிஷன் என்றொன்று நியமித்து அந்த கமிஷன் தொகுதிகளை மறுவரையறை செய்யணும். இவ்வளவு பேருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி, இன்னென்ன ஊரெலாம் சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி, இது மாதிரி சட்டமன்ற தொகுதியும் கூட மறுவரையறை செய்யணுன்றது நம்ம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. சரி,
2021 நம்ம சென்சஸ் நடத்தியிருக்கணும், சென்சஸ் எடுக்கல. கொரோனா காரணம். சரி 22 எடுக்கலாமே, 22 செய்யலை, 26 வரைக்கும் தள்ளி வைக்கிறாங்க. 26 வரைக்கும் தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து சென்சஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது 2 வருஷம் 2.5 வருஷம் போகும் இந்த சென்சஸ். ஆமாம், அதுக்கு பிறகு நீங்கள் டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சா அதுவும் டைம் எடுக்கும். ஓகே, அது உடனே நடக்கிற அந்த கமிஷன் வந்து போய் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கே 2-3 வருஷம் ஆகும். அப்போ 29 தேர்தலுக்குள்ள வந்து அது நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் இல்லை. அடுத்தது 31 சென்சஸ் வந்துடும். 31 சென்சஸ் வந்து அடுத்தது 34 தேர்தல். 31 சென்சஸ் முடிஞ்சு டீலிமிட்டேஷன் போட்டால் 39 தேர்தலில் தான் இது நடக்கும் ப்ராக்டிக்கலாக. சரி, அதனால வந்து இவ்வளவு தாமதமாக பெண்களுக்கு உரிமையை கொடுக்காம இருக்கவே முடியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருத்தத்தை என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. இந்த சட்ட திருத்தம் என்பது அரசமைப்பு சட்டம் சென்சஸ் முடிஞ்சு டீலிமிட்டேஷன் அப்புறம் தான் தொகுதி மறுவரைகிறது அப்புறம்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் என்ன அப்படின்னாக்கா, மக்கள் தொகை என்பதை பாராளுமன்றத்தின் சிம்பிள் மெஜாரிட்டி எந்த சென்சஸ் அடிப்படையிலான மக்கள் தொகை என்பதை அவர்கள் முடிவு செய்யலாம். எந்த சென்சஸ் அடிப்படையிலான மக்கள் தொகை என்பதை நாடாளுமன்றத்தின் சிம்பிள் மெஜாரிட்டி முடிவு செய்யலாம் என்பதுதான் அரசமைப்பு சட்ட திருத்தம். அதுக்கு என்ன பொருள்? சிம்பிள் மெஜாரிட்டின்னா ஆளுங்கட்சியினுடைய விருப்பம், அப்படிதானே அது பொருள். ஆளுங்கட்சியின் விருப்பம். 2/3 மெஜாரிட்டி அப்படின்னா அதுதான் கான்ஸ்டியூஷனலாக உள்ள திருத்தமோ மாற்றமோ. அப்போ கான்ஸ்டியூஷனலாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சிம்பிள் மெஜாரிட்டி வைத்து செய்து கொள்ளலாம் என்பதற்கு ஒப்புதல் கொடுங்கள் அப்படின்னு எதிர்கட்சிக்கிட்ட அவங்க கேட்குறாங்க. அதுக்கு பொருள் என்னன்னா, இந்த கயிறு மாட்டி வச்சுருக்கேன், கழுத்து அதில் விடுங்க, நான் வந்து கீழே ஸ்டூலை மட்டும் உருவிடுறேன், அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுங்க. இதுதான் அந்த பில். அப்போது இது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, அப்போ தானங்க 29 பெண்களுக்கு நான் இடஒதுக்கீடு 33% கொடுக்க முடியும் என்று இதற்கு நியாயம். அப்போ வந்து பெண்கள் அப்படின்றத முன்னால் காட்டி அதற்கு பின்னால் இவர்கள் 29 தேர்தலுக்கு முன்னால் டீலிமிட்டேஷன் நடத்துவது என்ற நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஒருவேளை இந்த சட்ட திருத்தத்துக்கு கை தூக்கியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னா, அப்போ எந்த சென்சஸ் கடைசி சென்சஸ் 2011 சென்சஸை கணக்கில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டுக்கோ தென்னிந்திய மாநிலங்களுக்கோ தொகுதி வந்து படுமோசமாக பாதிக்கப்படும். அதை வச்சு தான் இவ்வளோ குறையும்னு சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ தொகுதி நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவங்க 2011 எடுத்துக்குவாங்க. அதன் விளைவாக நம்ம வந்து இவ்வளவு தொகுதிகளை இழப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய கேம் பிளான். இந்த பிரச்சனையை பேசும்போது, இதை எடுத்து பேசும்போது, நேற்று இந்த விவாதத்துலேயும் சரி நடக்கும்போது அமித்ஷா மோடி எல்லாம் ஒன்று சொன்னாங்க, தென் மாநிலத்துக்கெல்லாம் குறைக்க மாட்டாங்க, நான் 50% உங்களுக்கு கையெழுத்து போட்டு நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறவா அப்படின்னு கேட்குறேன். நம்ம எடப்பாடி வந்து அமித்ஷாவே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு அப்படின்னு எடப்பாடி அவர் பலதுக்கு அப்படி கேட்டிருக்காரு. ஏற்கனவே சிஏஏ என்ஆர்சி வந்தபோது சட்டமன்றத்தில் என்ன கேட்டார், தமிழ்நாட்டில் எந்த முஸ்லீமுக்கு என்ன பாதிப்பு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாரு. சொன்னார். இந்த வேளாண் சட்ட மசோதா இருக்கு இல்லையா, அது 3 வந்தபோது தமிழ்நாட்டில் எந்த விவசாயிக்கு பாதிப்பு, நானே விவசாயி, எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பேசினார். இப்போ அதனுடைய விளைவுகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ எடப்பாடி அப்படி பேசினாருன்றது இருக்கட்டும், இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, இவங்க 2 பேரும் இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ நம்ம எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்வி எழுப்புனாங்க எல்லாரும், அப்போ அந்த 50% அப்படின்றத சட்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க, சட்டத்துக்குள்ளே அதை எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அமித்ஷா வந்து இந்த விவாதம் முடியும் போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கேசி வேணுகோபால் எழுந்திருச்சு, அது சட்டத்தில் எழுதுங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம்னாரு. ஒருவேளை அமித்ஷா உடனே என்ன பதில் சொன்னார் தெரியுமா, எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, இந்த மசோதாவை திருத்தி கொண்டு வரேன் நான்.
திருத்தி கொண்டு வரேன், நீ பேப்பர்லாம் வந்துருக்குது, திருத்தி கொண்டு வரேன், நிறைவேற்றுங்க அப்படின்னாரு. ஒரு நல்வாய்ப்பாக அகிலேஷ் யாதவ் எழுந்துருச்சு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அடுத்த பிரதமர் பொம்பளை தானே நீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் நாங்க கையெழுத்து போட மாட்டோம், நாங்க ஒப்புதல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை கேசி வேணுகோபால் சொன்னதை வச்சு பண்ணியிருந்தா மொத்தமா எல்லாரும் தலையிலும் மண்ணள்ளி போடுற வேலையை கேசி வேணுகோபால். இப்படி ஒரு ஆபத்தான ஒரு சம்பவம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. இது வந்து அறியப்படாம இருக்கு, கடந்து இருக்குது. இப்போ ஏன் 50% தரேன்றத சட்டத்தில் இடம்பெற செய்தால் இருந்தாலும் பயன் இல்லைன்னு இப்ப நான் சொல்றேன் இல்லையா? ஏன்? முதல் கேள்வி, ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிப்பது, மாற்றியமைப்பது என்பதை செய்வதற்கு நாடாளுமன்றத்தின் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதை மோடியோ அமித்ஷாவோ சொல்லவே முடியாது. அதை செய்ய அதிகாரம் யாருக்கு இருக்கு? டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு தான் இருக்கு. அந்த கமிஷன் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க எழுதி தரேன்றாங்க. இவங்க எழுதி கொடுக்கறதுக்கு சட்டப்படி 5 காசு கூட மதிப்பு கிடையாது. இப்போ இவங்க சொல்றபடி இதை கொடுத்துட்டு அதனால அரசமைப்பு சட்ட திருத்தத்தை இவங்க ஒத்துக்கிறதா வச்சுக்குவோம். ஒத்துக்கிட்டு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் வரும். அந்த கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் முடிவாக இருக்குமே தவிர இவங்க 50 தொகுதி சேர்த்து தரேன்னு சொன்னது இருக்கு இல்லையா, அது இருக்காது. ஏனென்றால் அந்த 2011 சென்சஸ் படி கணக்கெடுத்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒர்க் பண்ணால் உத்தரப்பிரதேசத்துக்கு தொகுதி கூடும், பீகாருக்கு கூடும், நமக்கு குறையும். இதுதான் நடக்கும். அந்த விகிதப்படி தான் அவர்கள் செய்ய முடியும். இது செய்ய முடியாது. ஆனால் இந்த பிளான் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்குது. அது இப்போ திரும்பி பார்க்கும்போது நமக்கு தெரியுது. எப்போ ஏற்கனவே இருந்திருக்குன்னா புது நாடாளுமன்ற பில்டிங் கட்டும்போதே இந்த திட்டம் இருந்திருக்கு. அதிக இருக்கைகள் கொண்ட 888 சீட்டு. என்ன கணக்குலப்பா 888 சீட்டு போட்டீங்க? இப்போ 850ன்றாங்க. இது 815 மாநிலங்களுக்கு, 35 வந்து யூனியன் டெரிட்டரிக்கு. இந்த 850ன்ற கணக்கு அப்பவே போட்டாங்க அவங்க. அப்போ இந்த திட்டம் வந்து அப்பவே அவர்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாலேயே அந்த திட்டம் செயல் திட்டம் இருந்திருக்குது. அப்போ இந்த அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ற திட்டம் அப்பவே இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் இதை அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா பிரச்சனை அல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா, 29க்கு முன்னால் தொகுதிகளை எப்படியாவது மறுவரையறை வந்து செஞ்சிடணும் அப்படின்றது தான். சரி, அப்போ இந்த டீலிமிட்டேஷனை 29 தேர்தலுக்கு முன்னால் அவசரமாக செய்ய வேண்டிய தேவை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தேவை இருக்கு? அது ஒரு அடுத்த கேள்வி. ஓகே, போன தேர்தல்லையே, இந்த 24 தேர்தல்லையே அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இப்போது முஸ்லீம் வெறுப்பு, இந்து வெறி அப்படின்றதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே காரம் போயிடுச்சு. வட இந்தியாவிலே அது வந்து பிக்கப் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. அயோத்தியிலேயே அவங்க வந்து தோத்துட்டாங்க. மக்களுக்கு பலவிதமான வாழ்க்கை பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி இருக்குது. அது நிற்காது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது. அது இல்லாமல் தென்னிந்தியாவில் ஓட்டு வாங்க முடியாது, தென்னிந்தியாவில் ஜெயிக்க முடியாது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் மூலமாக தங்கள் நோக்கத்தை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது? கமிஷன் மூலமாக எப்படி நிறைவேற்றிக் கொள்வாங்க? கமிஷனை யார் நியமிக்கிறாங்க? இவங்க தான் நியமிப்பாங்க. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோ அல்லது எலெக்ஷன் கமிஷனர் இப்படி உள்ள ஆட்களை நியமிப்பாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய வேலை என்ன? தொகுதிகளின் எண்ணிக்கை, தொகுதிகளை மாற்றி அமைப்பது, இது ரெண்டையும் அவங்க செய்வாங்க. இப்போ தொகுதிகளை மாற்றி அமைப்பதை தங்கள் நோக்கத்துக்கு ஏற்ப இவர்கள் செய்ய முடியும். இதை வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, ராகுல் காந்தியிலேருந்து. இதுக்கு ஆங்கிலத்தில் ஜெரிமேண்டரிங்னு பேர். ஜெரிமேண்டரிங்கிறது அமெரிக்காவில் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலே ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். அதிலிருந்து தான் இந்த வார்த்தை. அதில் தொகுதிகளை எப்படி மாற்றி அமைப்பது அப்படின்னு சொன்னால், இப்போது பெரம்பலூர் ஒரு தொகுதி, திருச்சி ஒரு தொகுதி, இப்படி அக்கம் பக்கமாக இருக்குது தொகுதி. அந்த தொகுதிகளில் இப்போ குறிப்பிட்ட ஜாதி மக்கள் அல்லது குறிப்பிட்ட மதம் சார்ந்த மக்கள் சிதறி இருக்கிறாங்கன்னா, இந்த ஊரெல்லாம் அதில் சேர்த்து அந்த ஊரை இதில் சேர்த்தாக்க 2 தொகுதியிலும் நம்ம ஜெயிக்கலாம்.
இதுக்கு பேர் தான் ஜெரிமேண்டரிங். ம், ம், ம். இப்போ இது கற்பனையாக நம்ம சொல்கிற குற்றச்சாட்டா அப்படின்னா இல்லை. சமீபத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் அஸ்ஸாம்லேயும் இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஓ. இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு தான் நம்ம சொல்லுவாங்க. ம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை. ம். காஷ்மீர் பள்ளத்தாக்கு என்பது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதி. ம். ஜம்மு என்பது இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதி. ரெண்டையும் சேர்த்து ஒரு மாநிலம். டோட்டலாக பார்த்தா முஸ்லீம்கள் பெரும்பான்மை. ம். அதனால் எப்பொழுதுமே ஒரு முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இல்லையா, நேஷனல் கான்ஃபரன்ஸு இல்லைன்னாக்கா மெஹபூபா முஃப்தியுடைய கட்சி, இப்படி இஸ்லாமிய பெரும்பான்மையால் வாக்களிக்கப்படுபவர்கள் இருக்காங்கல்ல, ம். அவங்க வர்றது தான் இருந்துச்சு. அங்கே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா, அந்த மாதிரி தொகுதிகளை ஜம்முவுக்கு உட்படுத்தி ஹிந்து வந்து இன்னும் கொஞ்சம் தொகுதி கூட வர்ற மாதிரி அந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ம். இது ஜம்மு காஷ்மீர். அடுத்தது அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்துக்கு உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டால், காஷ்மீருக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் மாநிலம் வந்து அஸ்ஸாம். அஸ்ஸாம். அப்புறம் தான் பெங்கால். ம். அஸ்ஸாமுடைய மக்கள் தொகையில் 34-35 விழுக்காடு வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள். அஸ்ஸாமுக்கு 126 தொகுதி. ம். 126ல் இப்போ சட்டமன்ற தேர்தல் அங்கே நடந்திருக்கு. ஆமா. அதுக்கு போன சட்டமன்ற தேர்தல் கணக்கு எடுத்துக்கிட்டால் 126ல் 35 தொகுதிகள் இஸ்லாமிய பெரும்பான்மை, ம், ம். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக ம். வாழும் தொகுதிகள். ம், ம். இப்போ அதை அங்கே எப்படி மாற்றி அமைச்சிருக்காங்கன்னா, இஸ்லாமியர் தொகுதிகளை உடைச்சு இந்து பெரும்பான்மை தொகுதிகளோடு சேர்த்து இன்னைக்கு இந்த தேர்தலில் இப்போ 20 தொகுதி தான் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை. அது அவங்க டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய தொகுதிகள் கணிசமாக குறைஞ்சிருக்கு. 15 தொகுதியை வந்து ஓகே. காலி பண்ணிட்டாங்க. ம், ம். காலி பண்ணி அதை ஹிந்து மெஜாரிட்டியாக ஆக்கியிருக்கிறாங்க. ம், ம், ம். இப்போது இது ரெண்டும் சான்று. இப்போ இதற்கு எதிராக நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. ம், ம். கோர்ட் வந்து இதில் தலையிட முடியாது என்பது தான் சட்டத்தின் நிலை. ம். டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் கடவுள் வாக்கு. அந்த கடவுளை யார் தீர்மானிங்கன்னா மோடி வந்து முடிவு பண்ணுவார். யார் கடவுள்ன்றத ம். அவர் முடிவு செய்வார். இதுதான் சட்டம். இப்போ இதை இந்தியா பூரா அமல்படுத்தினா என்ன நடக்கும்? ம். எல்லா இடத்துலையும் இந்து முஸ்லீம்னு பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்தியா முழுதும் 2024 தேர்தலுடைய பூத் வைஸ் டேட்டா அமித்ஷா கையில் இருக்குது. ஓகே. எந்தெந்த பூத்தில் நமக்கு ஓட்டு விழுந்திருக்கு, ம். அந்த அளவுக்கு மஷினரி இருக்கு பிஜேபி. ஆமாம், எல்லா டேட்டாவும் அவங்கள்ட்ட இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். ம். இப்போ நம்ம ஓட்சோரி பற்றி ஒரு ம். ராகுல் காந்தி அம்பலப்படுத்தின போது ஆமா, ஆமா. எதிர்த்தரப்புல இருந்து இந்த ஊர்ல உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்குதே, ம். கொளத்தூர்ல உங்களுக்கு வந்து இதுன்னு சொல்லி அனுராக் தாக்கூர் சொன்னாங்க. உனக்கு எப்படியா தெரியும்னா தேர்தல் கமிஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ராகுல் காந்திட்ட விளக்கம் கேட்க தெரியுது, அனுராக் தாக்கூர்ட்ட கேட்க தெரியல. ஆமா, ம். அது நடந்ததை நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஆமா. டேட்டா பூரா கையில் இருக்குது. ம். அப்போ தமிழ்நாட்டில் என்டிஏ ஜெயிக்கிற மாதிரி எப்படி வந்து தொகுதிகளை மாற்றி அமைக்கலாம் என்பதை அவர்கள் செய்ய முடியும். ம், ம். இது இந்தியா பூராவும் அதை செய்ய முடியும். ஓகே. அப்போது இந்த மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இப்படி மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம நிரந்தரமாக ஆட்சி செய்யலாம். இது அவர்களுடைய திட்டம். ம், ம். இந்த திட்டம் வந்து மோடியும் ஷாவும் கண்டுபிடிச்சதில்லை. இப்போ ட்ரம்ப் அங்கே ட்ரை பண்ணுறாரு. ஓ, யூஎஸ்ல. ஓ, யூஎஸில் ட்ரை பண்ணுறாரு. ஓகே. பல நாட்டில் தேர்தல் நடத்தி சர்வாதிகாரியாக இருக்கிறாங்க இல்லையா, ம், ம். அந்த இருக்கும் ஆனால் இருக்காது அப்படின்றாங்கல்ல. தேர்தல் இருக்கும் ஆனால் இருக்காது. இருக்காது. அந்த மாதிரி மெத்தடுக்கு வந்து ம், ம். இந்த ஜெரிமாண்டரிங் வந்து ஒரு முக்கியமான உத்தி. இதை செய்வதற்காகத்தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடுன்றதை காட்டி அதற்கு பின்னால் இந்த அதிகாரங்களை சட்டவிரோதமாக ம், ம், ம். அதை வந்து கைப்பற்றி கொள்வதற்கு தான் ஓகே. இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ம். அப்போது இது வந்து இவ்வளவு சீரியஸான விஷயம். எவ்வளோ சீரியஸான விஷயம்னா, ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைச்சி செடி நடுற விஷயம் இது. கான்ஸ்டிடியூஷனையே கேள்விக்குறியாகக்கூடிய விஷயம். முடிஞ்ச விஷயம். எனக்கு இதில் முக்கியமான ஒரு கேள்வி, கேசி வேணுகோபால் அவர்கள் இந்த கடைசி நிமிடத்தில் இடைமறித்து 50% தர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிமொழி கொடுங்க, நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து எழுத்துப்பூர்வமான ஒரு வாக்குமூலத்தை கேட்குறாரு, பேசுறாரு. சொல்கிறாரு. அமித்ஷா 1 hour வெயிட் பண்ணுங்கன்றாரு. இடைமறிச்சு அகிலேஷ் யாதவ் வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னது பிறகுதான் எதிர்கட்சிகள் ஏகோபித்த கருத்தை தெரிவிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போது இந்த தீவிரத்தன்மையையும் இந்த அபாயத்தையும் எதிர்கட்சிகளுக்கே அந்த அப்படி புரிதல் இல்லையா?
காங்கிரஸுக்குமே இந்த புரிதல் இல்லையா? ஆமா, இன்னும் நம்மளுடைய திமுக எம்பிக்களுக்கும் மற்ற இதர எம்பிக்களுக்குமே வந்து போதிய அளவுக்கு அந்த தீவிரத்தன்மையை போய் எடுத்து உரைக்கலையா அவங்கள்ட்ட போய் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நான் வந்து எம்எல்ஏயோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்ல, ம், எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லை. ம், சொல்லப்போனால் என்னுடைய தனிப்பட்ட இது அப்படின்றது இந்த தேர்தலே ஆகாது, தேர்தல் புறக்கணிப்புன்னு ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தோம். ம், ம். இப்போ 2021 பிறகு தான் இந்த இந்துத்துவ பாசிசத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற ஓகே. திமுகவுக்கு வாக்களியுங்கள், இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள், ம், ம், ம். இது வந்து தவிர்க்கவே முடியாது, இதை நம்ம செஞ்சாகணும்னு பேசிட்டு இருக்கிறேன். ம், இந்த பிரச்சனை இப்போ வந்த பிறகு ம், இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதுக்கு கூட்டப்படுதுன்னே இவங்க சொல்லலை. ம். ஒரு 3 மசோதா இருக்குது, அதுக்கு கூட்டுறோன்றாங்க. அது என்ன மசோதான்னு முதல்ல தான் கொடுக்குறாங்க கையில். ஓ பா, அதாவது ஸ்டடி பண்ணி அதை உள்வாங்கிறதுக்கே எவ்வளோ கால அவகாசம் பாருங்க. ஆமாம், அதுவும் ஒரு அரசமைப்பு சட்ட சட்ட திருத்தத்துக்கு, திருத்தத்திற்கு. ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு இல்லை, ம், ம், ம். முத நாள் தான் கொடுக்குறாங்க. இது படிச்சு வந்து படிச்சு அதை உள்வாங்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு முடியாது. 4-5 நாட்களாவது ஆகும் ஆகும். இல்லையா? அப்போ நான் வந்து கேட்டுட்டு ஒரு எம்பி ஆஃபீஸில் கூப்பிட்டு அது ஒரு காப்பி கொடுங்க ஓ ஓகே. அப்படின்னு. அவசரமா நீங்க கேட்ட நீங்க ஒரு தன்னார்வலராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டிய ஒரு கவலையை நீங்க பட்டிருக்கீங்க. ஓகே ஓகே அது பெருமைக்கு சொல்றது இல்லை, இதை வாங்கி படித்து ஓகே. இதை பற்றி ஒரு 2 யூடியூப் சேனலில் பல இதில் பேசியிருக்கேன் 2 நாளாக. ம், ம், இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், ம், சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, இந்தியாவின் முதன்மை எதிர்க்கட்சி ம். அதில் இருக்கிறவர், கேரளா முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறவர், வேணுகோபால். ராகுல் காந்திக்கு வலதுகரமா இடதுகரமான்னு தெரியல, ஏதோ ஒரு கரம் அவர். ம். அப்படி இருந்து தான் இங்கே குட்டிகளாட்டா பண்ணாங்க ம், ம், தமிழ்நாட்டில். ஆமா ஆமா. அவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு ம். அறிவு இப்படி இருக்குன்னா இந்த நாட்டை யார் காப்பாத்துறது பிரதான கட்சி எதிர்கட்சிக்கே எப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கு. இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அகிலேஷ் யாதவ் சொன்னதுக்கு கோவப்படாமல் அவைத்தலைவர் அவர்களே 1 hour டைம் கொடுங்க, நான் திருத்திட்டு வரேன்னு சொல்லி அமித்ஷா போயிருந்தாங்க, நம்ம கதி என்னன்னு நினைச்சா எனக்கு கொலை நடுங்குது. ஓ ஓகே. அமித்ஷாவுக்கு இவர் ப்ரொவோக் பண்ணிட்டாரு, ம், ம், நீ எழுதியே கொடுத்தாலும் நம்ப முடியாத போயான்ட்டாரு. ம், 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 அப்படின்னா உடனே சரின்னு முடிஞ்சு போச்சு, வாக்கெடுப்பு நடத்தினாங்க. ம். ஒருவேளை இப்போ இப்படி பண்ணியிருந்தா பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வாதத்தை பேசினாங்க. ம், சட்டத்தில் ஏன் 50% இல்லை, ம், ம், ம். கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தான் கொண்டு வரேன்ட்டார் அவர். அமித்ஷா கொண்டு வரட்டாரு. தண்ணியில் எழுதுறது தானே, எழுதி கொடுக்குறேன்ட்டாரு. ம், ம், அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் எவ்வளோ சீரியஸாக இருக்கிறாங்க, ம், என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாம் வந்து இன்றைக்கு வெற்றின்னு இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம், கொண்டாட வேண்டிய விஷயம்தான். ம். என்ன கேட்டால் கொண்டாடுறதுன்றதை விட நிம்மதி பெருமூச்சு எனக்கு. ம், ம். தப்பிச்சண்டா தலை தப்பிச்சது. ஓகே. இப்போ இவங்க நீங்கள் ஒரு லாஜிக் வந்து பாதுகாப்பு கேட்குறாங்க தென் மாநிலங்களுக்கு, எங்கள் வாக்கு போகாதுன்றதுக்கு, எங்கள் தொகுதி குறையாதுன்றதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க, அப்போ நாங்கள் கையெழுத்து போடுறோன்றது தானே இவர் வேணுகோபால் சொல்கிறது. ம். அதாவது மண்டையில் அடிபட்டுற மாதிரி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஒரு ஹெல்மெட்டு கொடுங்க, ஹெல்மெட் கொடுங்க. ம், ம், சரிப்பா ஹெல்மெட் கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குறேன், ம், ம், அப்புறம் ஓகே தானே, ம். அப்புறம் ஓகே. எதுக்கு ஓகேன்னா தலையை எடுக்கிறதுக்கு ஓகே. ஓகே. என்ன இது மாதிரி தாங்க, இது எவ்வளோ உதாரணம் சொன்னாலும் அதுக்கு அவ்வளோ கன்றாவியாக இருக்குது இது. ம், 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 ம். அப்போது இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. ஓகே. இதில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், பாமர மக்களுடைய புரிதல். இப்போ நேற்று வந்து ஒரு சேனலுக்கு பேசுகிறதுக்கு நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கிறேன், ம், ஃபோனில் இந்த விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், நாடாளுமன்ற விவாதம் ம், ம், பேசிட்டு ம், போகிறேன். ம். ஆட்டோ டிரைவர் ஒரு இஸ்லாமிய இளைஞர், அவர் ஓகே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வராரு. ம். என்ன சார் இந்த பிரச்சனை ம், ம். அப்படின்னாரு. அவருக்கு நான் விளக்குறீங்க. விளக்கியெல்லாம் சொன்னேன். ம், ம். சொன்ன பிறகு அவர் கேட்டார், நீங்கள் என்னென்னவோ விளக்கம்லாம் சொல்கிறீங்க, இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்குது சார். ம், உத்தரப்பிரதேசத்தில் 20-25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, ம், நம்ம ஊரில் 7-8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. ம், இதுனா எப்படி சார் நியாயம் இது? ம், இது எப்படி ஜனநாயகம்? ம், பெரும்பான்மை தானே சார் ஜனநாயகம். ம், 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 ம். இரண்டு சமமாக இல்லைன்னா எப்படி? 3 எம்பி இருக்கிற இடத்துல ஒரு எம்பி நமக்கு எப்படின்னாக்கா அது எப்படி ஓகே. நியாயம்? ம். இதுக்கு பேர் வந்து பாமர நியாயம். ம், இப்போ அவர் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாருன்னா, மெஜாரிட்டி சொல்கிறது தான் ஜனநாயகம். ம், இன்னொன்று கேட்குறாரு அவர், அப்போது வடக்க காங்கிரஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்றதுனால தான் இது மாதிரி பேசுகிறாங்களா? ம்,
தொகுதியை கூட்டினா உங்களுக்கு என்ன சார், நீங்கள் பிஜேபி ஜெயிக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லையா. இது வந்து ஒரு காமன் சென்ஸ் லாஜிக் இது. அப்போ அவருக்கு நான் இதெல்லாம் விளக்கணும். அரசமைப்பு சட்டம் அப்படி இல்லை. அதாவது தொகுதி எண்ணிக்கை சமமாக இருக்கணும் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லலை. ஏன்னா நாட்டில் 2 விஷயம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு மாநிலத்துக்கு. மாநிலம்னு ஒன்று இருக்குது. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம். அப்படி இல்லைன்னாக்கா மக்களவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம விட்டுருக்கலாம். எதுக்கு மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்குது. அப்போ மாநிலங்களவை என்பது எதுக்காக இருக்குது அப்படின்னா, அது கோவா திரிபுரா மாதிரி சின்ன மாநிலமாக இருந்தாலும், யூபி தமிழ்நாடு ஆந்திரா மாதிரி பெரிய மாநிலமாக இருந்தாலும் மாநிலங்கள் சமம். எப்படி வாக்காளர் சமமோ அப்படி மாநிலங்களும் சமம். அவங்களுக்கு ஈக்குவலான ஓட்டு இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு சரியான ஃபெடரல் பிரின்சிபிள். இப்போ அமெரிக்காவில், ஜெர்மனியில், பல நாடுகளில் இதுதான் அமல்படுத்தப்படுது. ஓகே. இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் லோக்சபாவில் எப்படி வந்து இருக்குதோ அது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்த ராஜ்யசபா என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவை இருக்குது. ஒருவேளை மாநிலங்களவையில் அப்படி சமத்துவம் நிலவினால் இங்கே அது மாதிரி கொடுக்கறத பார்க்கலாம். இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைன்னா, இந்தியா ஒரு ஐரோப்பா மாதிரி பல நாடுகளாக அங்கே இருக்குது பிரிஞ்சு, பல மொழி. இங்கே பல மொழி, பல மதம், பழங்குடி எல்லாம் இருந்தாலும் ஒரு நாடாக இருக்கிறோம். அங்கே அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றத்தில் ஜெர்மனி மாதிரி பெரிய நாடு இருக்குது, கிரீஸு சிசிலி மாதிரி சின்ன நாடு இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் வாக்கு கிடையாது, சமத்துவத்தை பராமரிக்கிற அளவுக்கு வாக்கு. ஓகே. இப்போ ஜெர்மனியில் வந்து அந்த மக்கள் தொகைக்கு 10 லட்சம் பேருக்கு ஒரு ஓட்டுனாக்கா, நீங்கள் சிறிய கிரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1 லட்சம் பேருக்கு ஒரு ஓட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்படி வந்து அந்த ஈக்குவாலிட்டி மாநிலங்களுக்கு இடையில் அது வந்து நம்ம ராஜ்யசபாவில் இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நான் கண்டுபிடிச்சி சொல்லலை. இதெல்லாம் 1974 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ராஜமன்னார் குழு அறிக்கையில் இருக்குது. ஓ ஓகே. ஈக்குவல் ரைட் வேணும்னு கேட்டது முதலில் தமிழ்நாடு கலைஞர். அதுக்கு பிறகு பூஞ்சி கமிஷன் அறிக்கையில் இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள 3 பேர், குரியன் ஜோசப், அசோக் வர்தன் ஷெட்டி, நாகநாதன் குழு இருக்கு இல்லையா, அவங்க அறிக்கை பகுதி 1 வந்துருச்சு, இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். அதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படித்தாங்களா? இதெல்லாம் பேசியிருக்கணும். இப்போ இது எப்படி ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ கூட இன்றைக்கி ட்விட்டர் மற்ற இதில் எழுதுகிறாங்க, வட இந்திய மாநிலங்களுக்கு கட்சிகளுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம், ஒரு பெருந்தன்மையாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து நன்றி அறிவிப்பு பாராட்டு விழா மாதிரி நடத்தணும் அப்படி சொல்கிறாங்க. ராகுல் காந்தியும் கூட எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, தென்னிந்தியர்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்லெண்ணத்தின்பால் சொல்லப்படுவதாக இருக்கலாம், ஆனால் அது ஏதோ ஒரு பெரிய எண்ணம் மனோபாவம். எஸ், அந்த இதில் அது அப்படி தானே நமக்கு விளங்க முடியுது. இது ஈக்குவாலிட்டியிலேருந்து பேசலை. இப்போ ஒரு ஜாதியில் பெரிய ஜாதிக்காரர் தலித்துகளை பார்த்து, இல்லைப்பா நாங்கள்லாம் அவங்கள டீசெண்டாக நடத்துகிறோம் அப்படின்ற சொல்கிறது போல, அப்படி சொல்வது போல இது அமைகிறது. கான்ஸ்டியூஷனோட ஸ்பிரிட் வந்து அது அல்ல. இப்போ இந்த விஷயங்களை நாம் மக்களுக்கு எவ்வளவு, முதல்ல நாடாளுமன்ற உறுப்பினருக்கே தெரியல. ஓகே. முதல்வர் பேசும்போது 60களின் திமுக வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. என்ன மீனிங்னு சொல்கிறேன்னா, 60களில் இந்த அரசியலை பேசவே இந்தியா பயந்த காலத்தில் அண்ணா வந்து இது அங்கே பேசினார். மாநிலங்களில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தத்துவத்தை, அதை 70ல் கலைஞர் வந்து இதை வந்து கொண்டு வந்தார். அப்போ 60-70களின் திமுக என்ன விஷயத்தை பேசியதோ அதை வந்து அவங்க பேசுனது மட்டும் இல்லை, அதை சொல்லி தான் அவங்க ஜெயிச்சாங்க. இந்த மாநிலத்துக்கு இந்த உரிமை இருந்தால்தான் நம்மால் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு மாநில உரிமைக்கும் சமூக நீதிக்கும் இடையிலான உறவை ஒரு சலூன் கடையிலையும் டீ கடையிலையும் இருக்கிறவனுக்கு புரிய வச்சாங்க. உண்டா இல்லையா? அப்படிதான் ஜெயிச்சோமே தவிர நலத்திட்டங்கள் செஞ்சு ஜெயிக்கல. பெரியார் நலத்திட்டம் செஞ்சாரா, இல்லை அண்ணா நலத்திட்டம் செஞ்சு ஜெயிச்சாரா? மாநிலத்தின் உரிமை, மொழி உரிமை, இதே பாமர மக்களுக்கும் புரியும் விதத்தில் இவற்றுக்கு இடையிலான உறவை எடுத்து சொல்லி தான் இந்த வெற்றியை வந்து
அடைந்திருக்கிறோம். ஓகே. அப்போது அதை வந்து தமிழகம் கொஞ்சம் காரம் போயிடுச்சு மக்கள் மத்தியில். ஏன் காரம் போயிடுச்சுன்னு சொல்கிறேன்னா, அன்புமணி வந்து முதல்வர் இந்த சட்ட மசோதாவை கொளுத்துறாரு. ஆமாம். அது ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கை. அது வந்து அதுதான் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குது இந்தியாவை. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு வேற யாராவது கட்சிக்காரன் கொளுத்தா பரவாயில்ல. ஆமாம், கொளுத்துறாரு. அதை வந்து அந்த தேஜஸ்வி சூர்யான்னு பிஜேபியோட கர்நாடகா எம்பி அவர் வந்து இது வந்து என்ன மிரட்டுறீங்களா, தனிநாடு கேட்குறீங்களா, பிரிவினைவாதமா அப்படின்லாம் அவர் மெசேஜ் கரெக்டாக அவங்களுக்கு போயிருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு தான் அதனுடைய முக்கியத்துவம் வந்து புரியல. அப்போ இதை அவர் செய்கிறாரு. 60களின் 70களின் திமுக வரும் அப்படின்னா 60 70களின் அரசியலை பேசணும். ஆனா அன்புமணி என்ன பேசுறாரு, இது தேச துரோக நடவடிக்கைன்றாரு. அதாவது பாஜக குரலா அவர் பேசுறாரு. எடப்பாடி வந்து அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, தோல்வி பயம் வந்துருச்சு அதனால சீன் போடுறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதை கேட்டு தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்த இனத்துக்கு துரோகம் செய்வதை பச்சையா பேசுறாங்க. ஆனா தமிழர்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. உண்டா இல்லையா? கண்டிப்பா. இதை பேசினா அடி விழுன்னு பயம் இருக்கணும். அப்போ இது வந்து இல்லை உங்களுக்கும் 50% ஏற்றுறோம், ஏற்கனவே இருக்கிறத விட கூட வரும் அப்படின்லாம் எழுதுனாக்கா, இது இப்போ நிறைவேற்றினாக்கா அவங்க பேசுறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த வாழைப்பழம் கதை மாதிரி தான். இல்லைங்க, ஊப்பிக்கும் கூட்டியிருக்கிறோம், உங்களுக்கும் கூட்டியிருக்கிறோம், அதான் இது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தமிழகம் இருக்கிறது. இதை வந்து புரிய வைக்க வேண்டிய கடமை, அதான் நான் சொன்னேனே, தலை தப்பிச்சிருச்சு, இப்போவாது முடிச்சுக்கணும். கண்டிப்பா. இப்போது விழித்து கொண்டு இது என்ன என்பதை கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும். இது வெறும் திமுக பிரச்சனை இல்லை, இது தமிழ்நாட்டினோட பிரச்சனை, தமிழ்நாட்டினோட பிரச்சனை, தென்னிந்தியாவின் பிரச்சனை. தென்னிந்தியாவின் பிரச்சனை மட்டும் அல்ல, இந்தியாவோட இறையாண்மை பிரச்சனை. வட இந்தியாவுக்கும் இதை புரிய வைக்கணும். வட இந்தியாவுக்கு புரிய வைக்கணும்னா இப்போ இந்த குமாரசாமி பேசுறார் நாடாளுமன்றத்தில், காங்கிரஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை, அது இப்போ திமுகவுக்கு வால் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கொள்கையை பேசிட்டு தர்றாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அதோட நிறுத்தல அவர். பீகார்லையும் யூபிலையும் போய் காங்கிரஸ் இதை பேசுங்க பார்ப்போம். உங்களுக்கு தொகுதி குறைக்கிறத தமிழ்நாடு சொல்றோம் இல்லையா, இது அங்க போய் பேசுங்க பார்ப்போம். நிதியிலையும் அப்படிதான் பேசுறாங்க திமுக, அதை போய் யூபியில் பேசுங்க பார்க்கலாம், பேசின்னு ஓட்டு வாங்கிடுவியா அப்படின்னு HD குமாரசாமி வந்து மிரட்டுறாரு. அது HD குமாரசாமி சொந்த புத்தியிலிருந்து வரல. எப்பொழுதுமே வந்து அரசனை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள் அன்புமணி, குமாரசாமி போன்றவர்கள்லாம், அல்லது ஏன் நாயுடு, சந்திரபாபு நாயுடு அவருமே சொல்லியிருக்காரு, எதிர்க்கட்சிகள் அநீதி இழைத்து விட்டது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஆமாம், இவங்கெல்லாம் அரசனை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள், இவங்க இப்படி பேசுகிறாங்க. இப்போ நாம் ஒரு திமுக காரரு யூபிக்காரருக்கு இதை எப்படி புரிய வைக்கிறது? யூபியில் இருக்கிறவங்கலாம் எல்லாரும் ஆதிக்க சாதி கிடையாது, பீகாரில் இருக்கிறவங்க. அங்கே பிழைக்க முடியாத பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நம்ம ஊரில் வந்து கம்பி கட்டிட்டு இருக்கிறாங்க, பெட்ரோல் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்தி திணிப்பு எப்படி தப்புன்னு புரிய வைக்கிறோமோ அது போல இதை புரிய வைக்கணும். அப்போ அவர்களுக்கு நாம் எதிரானவர்கள் இல்லை. ஐயா, நாங்கள் ₹1 கொடுக்குறோம் வரி, 29 கொடுக்குறாங்க, இல்லை எனக்கு ₹1 கொடுன்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஐயா ஃபினான்ஸ் கமிஷன்லேயே ₹40 பைசா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, அதையாவது கொடுங்க. 60 காசு நீங்கள் யூபிக்கு கொடுங்க, பீகாருக்கு கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நாம் எல்லாம் சகோதரர்கள் தான், பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயார், அதுக்காக எங்கள் வயிற்றில் அடிக்காதீங்க என்று தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர உங்களை பாரபட்சமாக நாங்கள் நடத்தவில்லை. இந்த கோணத்தில் அவர்களுக்கு நாம் அதை புரிய வைக்க வேண்டியிருக்குது. இல்லை, இவ்வளோ நாளாக எங்கள்கிட்ட இருந்து காசை வாங்குறாங்களே, வாங்கி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ரூபாய்க்கு 29 காசு வாங்குகிற மாநிலம் இந்தியாவிலேயே மனிதவள குறியீட்டில் முதல் இடத்துல இருக்குது. ரூபாய்க்கு ₹3 வாங்குகிற மாநிலம் எதுக்கையா பின்தங்கி இருக்குது? அப்போ எங்கே ஊழல் அதிகமாக நடக்குது, எங்கே அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இப்படி கோயிலை காட்டி அதை காட்டி இப்படி எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் வந்து ஏமாறுவீங்க என்று நாம் அவர்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வட இந்தியாவுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல அம்சங்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதனால் இதை பெண்களை காட்டி ஏமாற்றுவதற்கு இல்லையே, அதை போல் அயோக்கியத்தனம் வேறு எதுவும் குமாரசாமி
பேசுகிறாரு. அவர் அண்ணன் மகன் தான் உள்ளே இருக்கார். பிரஜ்வல் ரேவண்ணா. ஆமாம், பெண்களின் உரிமையை பற்றி இவர் ஆமாம் பேசுகிறாரு. இந்த காமெடியெல்லாம் எங்கே போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இதை இந்த கோணத்தில் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக சார், இந்த டீலிமிட்டேஷன் பற்றியான ஒரு விழாவாரியான ஒரு முழு விளக்கத்தை கொடுத்தீங்க. நிச்சயமாக பாமரர்களுக்கும் சென்று சேர வேண்டிய இந்த கருத்துக்கள், இதில் இருக்கக்கூடிய ஆபத்தையும் அபாயங்களையும் அறியாத மற்றொரு பக்கத்தையும் இது விளக்கியிருக்கீங்க. சமகால அரசியல் பற்றிய உங்களுடைய தெளிவான பார்வையை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப அழகாக பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.